வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி வென்ச்சர் ஷோ. இன்னைக்கு ஷோவில் நம்ம பார்க்க போகிறது த சீட் ஆஃப் த சேக்ரெட் ஃபிக் அப்படின்ற ஒரு இரானியன் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பிரைமில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. இந்த படம் ஒரு சோஷியோ பொலிட்டிக்கல் த்ரில்லர் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் ஒரு உண்மையாக நடந்த ப்ரொட்டஸ்ட் இருக்குல்ல, அந்த ப்ரொட்டஸ்ட்டை மையமாக வச்சு இவங்க கதையை பில்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த ப்ரொட்டஸ்ட் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஜாப் சரியாக அணியல அப்படின்றதுக்காக ஒரு பொண்ணை அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த பொண்ணு லாக்அப்பில் இறந்து போயிடுவா. ஸோ அந்த டெத்துக்காக தான் இந்த ப்ரொட்டஸ்ட் அப்படின்ற மாதிரி அந்த கண்ட்ரியில் நடந்துட்டு இருக்கும். ஸோ அதுக்கு பேரலாக இவங்களோட குடும்ப கதையை காட்டுவாங்க. அதாவது இமானோட குடும்பம். இமானை பொறுத்த வரைக்கும் ஒரு லாயராக இருப்பார். இன்வெஸ்டிகேட்டிவ் ஜட்ஜாக அவருக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கும். இன்னும் கொஞ்சம் நாளில் மெயின் ஜட்ஜாகவே ஆயிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். அவருக்கு வீட்டில் பார்த்தீங்கன்னா மனைவி மற்றும் 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. இவருக்கு என்னதான் ப்ரொமோஷன் கிடைச்சிருந்தாலும் அந்த ஜாப்ல வந்து ஒரு விதமான ஆபத்து அப்படின்றது இருக்கு. அதாவது நிறைய பேருக்கு தூக்கு தண்டனையை வந்து விசாரிக்காமையே வந்து சைன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான நிர்பந்தனைக்கு உள்ளாகப்படுறாரு. இதனால இவரோட உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு கன்னு தராங்க. அந்த கன்னு ஒரு கட்டத்தில் மாயமா மறைஞ்சு போயிருது. அந்த கன்னுக்கு என்ன ஆச்சு அண்ட் அந்த ஊர்ல நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு அவங்க ஃபேமிலி எப்படி ரியாக்ட் பண்ணுது அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச விஷயம் ஒரு உண்மையான ப்ரொட்டஸ்ட், அதுவும் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டான ஒரு ப்ரொட்டஸ்ட்டை போல்டா தன்னோட படத்தில் வச்சு அதை மையமா வச்சு இந்த கதையை தொடங்கினது அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் உண்மையான ரியல் ஃபுட்டேஜஸ் இருக்கும்ல, அந்த கலவரத்தில் நடந்தது, அதை வந்து இந்த படத்திலே காட்டியிருப்பாங்க. அதுவுமே ரொம்ப ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய 2 பெண்கள் தன்னை சுற்றி நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அண்ட் என்னென்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, அந்த குடும்பத்துக்குள்ளே நடக்கக்கூடிய டிஸ்கஷன்ஸ், இது எல்லாமே ரொம்ப நீட்டாகவே காட்டியிருப்பாங்க. அண்ட் முக்கியமான பார்ட் அந்த கன் காணாமல் போகிறது அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மிஸ்ட்ரி மாதிரி வச்சிருப்பாங்க. அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் அது ஆல்மோஸ்ட் ரிவீல் ஆயிரும் எப்படின்ட்டு. பட் அதை சுற்றி நடக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷன்லாம் நீட்டாக போச்சு. அண்ட் கிளைமேக்ஸும் ஓரளவுக்கு நீட்டாகவே முடிச்சிருப்பாங்க. ஒரு வித்தியாசமான மூவி பார்த்த மாதிரியான ஒரு அனுபவம் இருந்துச்சு. ஆனால் அந்த கிளைமேக்ஸை சுற்றி நடக்கக்கூடிய ஒரு சில ஈவெண்ட்ஸ் கொஞ்சம் ட்ராமாட்டிக்காக இருந்துச்சோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தோட பேஸ் அப்படின்றது எல்லாருக்கும் செட் ஆகுமா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா பயங்கர ஸ்லோ பேஸாக தான் போகும். அண்ட் டியூரேஷனுமே 2.25 மணி நேரம். ஸ்லோ பர்ன் இரானியன் மூவிஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.3 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் வயலண்டான காட்சிகள் இருக்குமே தவிர மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.